வணக்கம் வியர்ஸ், வாழ்க வளமுடன். இப்போ நாம் நவ கிரகங்களுக்குள்ள தானியங்களை பற்றி பார்க்கலாம். அந்த தானியங்கள் நம்ம உடம்புக்கு எவ்வளவு ஒத்தாசையாக இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். காலை வணக்கம். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக ஒளிபரப்பாக உங்களிடத்தில் நவ கிரகங்களும் அதற்குரிய தானியங்களும் பற்றி பார்க்கலாம். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு நெல், புத பகவானுக்கு பச்சைப்பயிறு, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை, ராகுவுக்கு கருப்புளுந்து, கேதுவுக்கு கொள்ளு, செவ்வாய் பகவானுக்கு துவரை. ஆச்சுங்களா? இனி சுக்கிரனுக்கு வெள்ளை மொச்சை. இப்படி இந்த தானியங்களை நீங்கள் வாங்கி அந்தந்த கிரகங்களுடைய பாதத்தில் வச்சாலும் புண்ணியம் உண்டு. அதனால தான் பாருங்கள், நவகிரக பூஜை பண்ணையில் அந்தந்த கிரகங்களுக்குள்ள தானியங்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் புதன்கிழமைகளில் பச்சை பயிறு குழம்பு வைக்கலாம், பச்சை நிற காய்கறிகள் சமைக்கலாம். புடலங்காய், பீர்க்கங்காய், துவரை, அது பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய்னு பச்சை நிற காய்கறிகளை நீங்கள் சமைக்கலாம். சூரியனுக்கு கோதுமை ரொம்ப இஷ்டம். அதனால் என்ன செய்யணும், அல்வா வாங்கி சூரியனுக்கு நிவேத்தியம் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் இவ்வளோ கையகளை கோதுமையும் கூட ஒரு மடக்கா கட்டி அவர் பாதத்தில் வைக்கலாம். சூரிய தசை, சூரிய புத்தி, சூரியன் நீசம் பெற்றிருந்தாலாம் சூரியன் பாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவ்வளவு கோதுமையை பொட்டலமாக கட்டி பாதத்தில் வைக்கலாம். செவ்வரளி கொண்டு அவர் உச்சியில் வைக்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தாலே அவர் ஜொலிப்பார். சூரியன் மறைவிலையோ நீசம் பெற்றோ இருந்தால் அந்த ஜாதகர் மிகவும் கஷ்டப்பட நேரிடும். அதுக்கு அவங்கள ஒரு தத்து புத்திரனாக ஆக்கிடலாம். இப்போ அர்ச்சகர்கள்ட்ட கேட்டால் தத்து பரிகாரம் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த தத்து பரிகாரம் செய்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. சந்திரன் மறைவில் இருந்தாலும் சரி, தத்து பரிகாரம் செய்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. சந்திரனுக்குள்ள தானியம்தான் நெல். இந்த நெல்லை மகிமை பண்ணதுக்காகத்தான் ஐப்பசி மாதம் நெல் அறுத்ததுமே பாருங்கள், சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். நீங்கள் அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து ஒரு அன்னம் சாப்பிட்டாலும் போதும், உங்களுக்கு பிறவி தோறும் சோத்துக்கு பஞ்சம் கிடையாது. அன்ன பாயாசம் வச்சு, பால் பாயாசம் வச்சு, வெள்ளை நிற மலர் கொண்டு, வெள்ளை நிற ஆடை சாத்தி சந்திரனுக்கு நீங்கள் சந்திர தசை பற்றின விஷயங்களுக்கு செய்யலாம். இந்த புத பகவானுக்கு பச்சை பயிர். இந்த பச்சை பயிரை நீங்கள் புறாக்களுக்கு இறைச்சிங்கன்னா வேலையில் உள்ள தொந்தரவுகள் தீரும், வேலை உயர்வு கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். இந்த புதன்கிழமைகளில் நீங்கள் பச்சை பயிர் குழம்பு வச்சு சாப்பிடலாம். இந்த ராகு தசை, ராகு பற்றின தோஷங்கள் இருக்கிறவங்க கருப்புளுந்து வாங்கி பொட்டலமாக கட்டி ராகு பகவான் பாதத்தில் வைக்கலாம், தானம் கொடுக்கலாம். ராகு நேரத்தில் கொண்டு விநாயகர் முன்னால் கொண்டு வச்சிடலாம். விநாயகருக்கு பக்கத்திலே ராகுவும் கேதுவும் இருப்பாங்க. அந்த ராகு பாதத்தில் கொண்டு வச்சிடலாம். கேதுவுக்கு கொள்ளு. இந்த கொள்ளை என்ன செய்யலாம், நீங்கள் அவிச்சு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ போல் அவிச்சு நவகிரகத்துக்கிட்ட நின்று சனிக்கிழமை தானம் பண்ணிங்கன்னா கடன் தொல்லை தீரும். வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு சாத்தணும். ஆனால் எல்லாரும் தட்சிணாமூர்த்திக்கு சாத்துவாங்க. அவர் ஞான கடவுள், அவருக்கும் சாத்தலாம். ஆனால் தாத்பரியப்படி நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு தான் கொண்டக்கடலை சமாச்சாரங்களை சேர்த்தணும். முதல் நாளே ஊற போட்டு ஊசியில் கோர்த்து சாத்தினாக்க குழந்தைகள் நல்லா படிக்கும், கல்யாண தடை விலகும், வேலை வாய்ப்பில் உள்ள சிக்கல்கள் தீரும்.
உங்களுக்கு கோர்க்க முடியலன்னாக்கா ஒரு கை அளவு கொண்டக்கடலையை பொட்டலமாக கட்டி குரு பகவான் பாதத்தில் வச்சிடலாம். செவ்வாய்க்கிழமை பாருங்கள் துவரம்பருப்பு சாதம், சம்மந்தப்பட்ட குழம்பெல்லாம் செய்து சாப்பிடலாம். முருகப்பெருமானுக்கு சாம்பார் சாதம் செஞ்சு நைவேத்தியம் போடலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம். சுக்கிரனுக்கு வெள்ளை மொச்சை, வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வெள்ளை மொச்சை அவிச்சு சுவாமிக்கு பூஜை ஷெல்ஃபில் நைவேத்தியம் பண்ணினா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மொச்சை சுண்டல் செய்து சாப்பிட்டீங்கன்னாலும் மிகவும் நல்லது. சுக்கிர பகவானுடைய அருள் கிடைக்கும். சனி பகவானுக்கு உங்களுக்கே தெரியும், எள்ளு. சனிக்கிழமை ஒரு இருப்பு சட்டி, சின்ன இருப்பு சட்டி வாங்கி பாத்திர கடைகளில் நீங்கள் வாங்கலாம். அந்த இருப்பு சட்டியில் ஒரு 100 கிராம் 200 கிராம் எள்ளை வாங்கி அப்படி நிறச்சி சனீஸ்வரர் பாதத்தில் கொண்டு வச்சிடலாம். வச்சுட்டிங்கன்னா அதை அர்ச்சகர்கள் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தானம் செஞ்சுட்டிங்கன்னா சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். சனி தசை, சனி அஷ்டமத்து சனி, அஷ்டாங்க சனி, பாதச்சனி, கண்டகச்சனி, ஜென்மச்சனின்னு எல்லாம் இருந்தால் அந்த கிரகஸ்தர்கள் சனிக்கிழமையில் கொண்டு செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் வன்னி மரத்தடி விநாயகரை வணங்கினீங்கன்னாலும் சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். வன்னி இலை போட்டு ஈஸ்வரனை பூஜிச்சிங்கன்னாலும் சனி பகவான் அருள் கிடைக்கும். வன்னி மரம் பிரிங்கி மகரிஷி தான் மரமாகி நிற்கிறார். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். யாரெல்லாம் சிவனை ரொம்ப வழிபடுதாங்களோ அவங்கள சனீஸ்வரர் ஒன்றும் செய்ய மாட்டார். அதே போல் சனீஸ்வரருடைய குரு பைரவர். அந்த பைரவரை நீங்கள் வேண்டி வேண்டி வணங்கினாலும் சனீஸ்வரர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். அமாவாசை நாள்களில் பைரவரை நீங்கள் 21 பிரகாரம் சுற்றி வந்தால் உங்களுக்கு வேண்டும் வரம் கிடைக்கும். அதே மாதிரி பிதிர் சாபம் தீரணுமா, நீங்கள் அமாவாசை நாளில் பசுவுக்கு கொண்டு ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுங்க, உங்களுக்கு பிதிர் சாபம் தீரும். தினமும் நீங்கள் கோயிலுக்கு தவறாமல் போனாலே சனி பகவான் அருள் கிடைக்கும், பிதிர்களினுடைய அருளும் கிடைக்கும். அதனால் அருகில் உள்ள கோயில்களுக்கு தவறாமல் போங்க. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை அர்ச்சகர் தட்டில் போட்டு புண்ணியத்தை தேடுங்க. எந்த ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கும், நீங்கள் அருகில் உள்ள கோயிலுக்கு தவறாமல் போய் காலையும் மாலையும் கும்பிடுங்க, உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். ஏன்னாக்கா கோயிலுக்கு போனாக்கா சனி பகவான் அருள் கிடைக்கும், ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்கும், நம்ம மனசில் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் தோன்றும். அதனால் தவறாமல் நீங்கள் அருகில் உள்ள கோயில்களில் உள்ள விழாக்கள் எல்லாம் போய் கலந்துக்கோங்க. பிரதோஷம், பௌர்ணமி பூஜை, துர்கா பூஜை, சங்கடகர சதுர்த்தி எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. கலந்து இறையருள் பெறுங்க. ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அதில் உள்ள ப்ளேலிஸ்ட்டுகளை நீங்கள் ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு ஜோதிடராகக்கூடிய அளவு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. மீண்டும் இதுபோல் விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.